இந்த கோயிலில் இருக்கிற தாயார் பெயர் என்னை பெற்ற தாயார். என்னை பெற்ற தாயார் என்ற பெயருக்கு காரணம்தான் பக்தவத்சல பெருமாள் வரத்துக்கு காரணம். ஒரு சமயம் வைகுண்டத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் ஏதோ ஊடலாம். பூலோகத்தில் தான் குடும்பம் சண்டை போடுறாங்கன்னா அங்கேயுமான்னு கேட்கக்கூடாது. இங்கே பூலோகத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தால் ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணணும், எப்படி அதை ஹேண்டில் பண்ணுன்றதுக்காகவே அப்போது கடவுள்லாம் சேர்ந்து நடத்துகிற நாடகங்கள் தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம். அப்படி ஒரு கடவுள் நடத்தின நாடகம் தான் இந்த நாடகமும். அந்த ஊழல் காரணமாக மகாலட்சுமி பூலோகத்துக்கு வந்து ஒரு இடத்துல நிலையாக நின்றுட்டாலாம். அப்படி நிலைத்து நின்ற இடம்தான் இந்த திருநின்ற ஊர். அப்படி நிலைத்து நின்ற பிறகு எவ்வளவோ வந்து கூட்டு பார்க்குறாங்க. யார் சமாதானப்படுத்துவாங்க? பொண்ணு வீட்டுக்காரங்க தானே. அதனால் பொண்ணுடைய அப்பா, அதாவது இது என்னை பெற்ற தாயார், தாயாருடைய அப்பா சமுத்திரராஜன். மகாலட்சுமி வந்து பார்க்கடலேருந்து பிறந்தனால அவளுடைய அப்பா சமுத்திரராஜன் என்ன பண்ணுறாரு, வந்து அம்மா கணவரோட இப்படி சண்டை போட்டுலாம் இருக்கிறது நல்லதில்லை, வா வைகுண்டத்துக்கு வந்துரு அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ கூப்பிடும்போது அவர் எப்படி கூப்பிட்றாரு அப்படின்னா, என்னை பெற்ற தாயாரே, நான் பெற்ற மகளே, என்னை பெற்ற தாயாருக்கு சமமானவளே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். அதன் பிறகு தாயார் இங்கே கூட்டு வாங்க, பக்தவத்சலனான பெருமாளை, இங்கே நான் அவர் கூட சேவை சாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சமுத்திரராஜன் போய் வைகுண்டத்தில் போய் கேட்குறார், நீங்கள் இங்கே வரணும்னு சொல்லி கேட்குறா என் மகள், வரீங்களா அப்படின்னு கேட்டோன்னா, பக்தனாகிய சமுத்திரராஜனுக்கு மனம் இறங்கி, அதாவது பக்த வத்சலனாக இந்த ஊருக்கு வந்தாராம் பெருமாள். வந்து தாயாருடைய கரம் பிடித்து இங்கே கல்யாண திருக்கோலத்தில் காட்சி தந்ததாக ஐதீகம் சொல்லப்படுது.